சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 74வது பிறந்த நாளுங்க இன்னைக்கு வந்து. அதாவது இன்னைக்கு என்ன அப்டேட் வரும்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 74 வயதான ஒரு நபர், அவருக்கு இவ்வளோ பேர் ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கூலியிலேருந்து ஒரு அப்டேட் வரும். அந்த எந்த மாதிரியான அப்டேட்னு அவங்க சொல்லவே இல்லை, சஸ்பென்ஸாகவே இருந்தது. சிக்கிட்டு வைப் அப்படின்ற இப்போ விட்டுருந்தாங்க. என்னங்கிறது 74 வயசு, என்ன ஒரு மாசு, என்ன ஒரு உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய காட் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். வந்து நான் ரொம்ப ஓவராலாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். வந்து ஒரு சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் இருந்து மீட்டு வந்து அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்ப இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதுவாகி ஏர்போர்ட்டில் இப்போ ஜெய்ப்பூரில் கூலி படப்பிடிப்பில் தான் இருக்கார். கடன்னு போன அந்த வேகம் இதெல்லாம் தாண்டி இந்த சிக்கிட்டு வைப் அப்படின்ற அந்த சாங்கு, இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசுகிறாது, போடுற டான்ஸு, அந்த அத்தனை பேர் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு தனியாளாக நிற்கிறாப்புலன்னா இந்த வயசு தாங்க காரணம். இதுதான் ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய பலம். என்னன்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சமயத்திற்கு அந்தந்த இயக்குநர்களுடன் தன்னை அடாப்ட் செய்து கொள்வது தான் மிகப்பெரிய பலம். அதுதான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றாங்க இல்லைங்களா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் சோர்ந்து போயிடுவாங்க. வந்து எல்லாரும் வந்து அப்படி சோர்ந்து போயிடுவாங்க. நான் என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டேன், நான் ஒரு எனர்ஜியான ஆள். அதாவது பாரதிராஜா ஒரு தடவை சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, ரஜினி விஷயத்தில் கடவுள் இருக்காரியா அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எதை வச்சு சொன்னாருன்னு தெரியல. வந்து அதை போல தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான், ஒரு சாங்கோட லீடு தான். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யாரோட குரல் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா நம்ம டிஆர், எவர்கிரீன் டிஆர் அவருடைய இது இந்த பெஞ்சில் வச்சு அடிப்பார் இல்லைங்களா. இதில் அவர் பாடியிருக்காரா இல்லது வந்து அவர் ஏற்கனவே பாடினதை அந்த தாளம் போட்டது எடுத்து இல்லை இதை மேட்ச் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் தாண்டி அனிருத் மிக சமீப காலமாக பெரிய ஹீரோக்கள், மாஸ் ஹீரோக்களுக்கான ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் அனிருத் மாறியாச்சு. அதையும் தாண்டி ரஜினிக்கு ஸ்பெஷல். ஜெயிலர் வெற்றிக்கு முக்கிய காரணம் அனிருத்னா அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னவர் தான் ரஜினிகாந்த். அதை மாற்று கருத்தே இல்லை. கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வைப்பை கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் தான் எனக்கு முக்கியமாக. எனக்கு அதை லோகேஷ் கனகராஜை தேர்ந்தெடுத்த ரஜினிகாந்த். இன்னைக்கு பாருங்கள், அப்படியே வரிசையாக இந்த இளைய தலைமுறைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களெல்லாம் கவனிச்சிருந்து அப்படியே கூப்பிட்டு வந்து தான் படத்துக்கு சேர்த்துக்கிறார் பாருங்க. இதுதான் ரஜினிகாந்தோடைய பலம்னு சொல்கிறது. ஏன்னா லியோ படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு அந்த லியோ படம் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செய்யலை. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மோசமாக இருந்தது. அது மாதிரி விமர்சனங்கள் இருந்தது. இனிமேல் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து படமே டைரக்ட் பண்ண முடியாது, அவர் நடிக்க போயிடுவார், இல்லைனா வந்து அவர் ஏதாவது குறும்படம் எடுக்க போயிடுவார்ன்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தப்போ நீ வாராஜா வந்து படம் பண்ணு, ரைட்டு, தலைவர் 171 ஆரம்பி, அது கூலின்னு வந்தாச்சு. கூலி வந்து ஒரு தங்க கடத்தல் பின்னணியாக வச்சு ஒரு கதை வைசாக்கில் படப்பிடிப்பு நடத்துனாங்க, ஹைதராபாத்தில் நடத்துனாங்க. இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் நாகார்ஜுனா வில்லனா பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். சத்யராஜும் ரஜினிகாந்தும் ஒரு காலகட்டத்தில் எலியும் புலையுமா இருந்தவங்க. வந்து அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். வந்து காவிரி நீரில் தண்ணி கொடுக்காம வள்ளூர் கோட்டத்தில் நின்று பேசுறது, எதிரியாக இருப்பாங்களா, நண்பர்களாக மாறிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வயசுன்னு ஒன்று வந்துருச்சு இல்லைங்களா. ரஜினியோட மாசுன்னு ஒன்று இருக்குது. சத்யராஜா அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்துட்டு இன்றைக்கி அவர் என்ன மாதிரியான கேரக்டர், ஸ்ருதிஹாசனுக்கு என்ன மகளாக நடிக்கிறாங்களா வேலைன்னு தெரியல. ஒரு தங்கக்கடத்தலோட பின்னணியாக இந்த கதை. இதை தாண்டி இன்னைக்கு அவரோட பிறந்தநாள். அந்த பிறந்த நாளை ரசிகர்கள், குறிப்பாக ரஜினியுடைய வெறியர்கள் கொண்டாடுற அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துட்டார் லோகேஷ் கனகராஜ். திரும்ப டைரக்டர் மேலே வரதுக்கான காரணம் என்னென்னா, ரஜினி இப்போ இல்லைங்க, அந்த காலகட்டத்திலேருந்து இந்த டைரக்டர்களை கரெக்டாக மேட்ச் பண்ணி தூக்குற ஒரு நபர். வந்து இந்த கூலிக்குள்ளேயே நம்ம வரும். அதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். தர்மதுரை படம் உங்களுக்கு தெரியும், டைரக்டர் வந்து ராஜசேகர். அதாவது வந்து ரஜினி உருவாவதற்கு எப்படி எஸ்பி முத்துராமன் ஒரு காரணமோ, ரஜினி ஒரு மாஸ் ஹீரோவாக வருவதற்கு டைரக்டர் மறைந்த டைரக்டர் ராஜசேகர் ஒரு காரணம். தர்மதுரை தான் அவருடைய கடைசி படம். டைரக்டர் ராஜசேகர் அந்த படம் வந்து நம்ம சென்னையில் வாசன் ஹவுஸ்ன்னு இருந்தது. வின்னர் படத்தில் வடிவேலும் அப்புறமா பிரசாந்த் ஒரு கல்யாண வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் வாசன் ஹவுஸ். நிறைய படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அதை இடிச்சு ஒரு பெரிய கம்பெனி கட்டிட்டாங்க. அதில் அங்கே தான் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 14 நாள் நடக்குது. அந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து காலம் மாறி போச்சு. ரஜினி நடிக்கிறாப்புல, போகிறாப்புல, வராப்புல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த படத்து மேலே ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லை. அதை வந்து டைரக்டர் ராஜ் சார் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா தம்பிக்கு அந்த ஒரு படிக்காதவன், தர்மதுரை, மாப்பிள்ளை, மாவீரன், இந்த மாதிரியான படங்கள்லாம் ரஜினி வச்சு டைரக்ட் பண்ணவர். ரஜினி வளர்ந்த காலத்தில் இவரை வந்து வளர்ந்தார்.
அப்புறம் அவர் ஒரு மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு நாள் கரெக்டாக 14 நாள் பேசுகிறாங்க. என்ன சார் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு. இல்லை ராஜசேகர், இது எனக்கு கதை சரியாக வரல, இது அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்றார். சார் இன்னும் ஒரு 10 நாள் பண்ணால் படம் முடிஞ்சுது. இல்லை எனக்கு சரியாக வரல, இது வரல அப்படின்ட்டு வெளியே போயிட்டார். உண்மையில் ரஜினி ஏதோ சரியாக வரலன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணி எப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாரும் வேறு கதை ஏதாவது பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள் வேறு எதனா டிஸ்கஷன் பண்ணி வேறு எதாவது கதை பண்ணலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து கன்னட படம் ஒன்று விஷ்ணுவர்தன் நடித்த தேவான்னு ஒரு படத்தினுடைய கேசட் இதை கொடுக்குறாரு. இதை நம்ம ரீமேக் பண்ணுவோம் அப்படின்றார். உட்காந்து ராஜசேகர் அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து அன்றைக்கி நைட்டே ஒன்லைன் எழுதுகிறாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிறாங்க. அந்த படம் தான் தர்மதுரை. அண்ணன் வெகுளியான அண்ணன் 2 தம்பிகளால் துரோகம் செய்யப்படுகிறார், ஏமாற்றப்படுகிறார், கடைசியில் அண்ணன் காலிலே வந்து விழுறாங்க. இவ்வளோதாங்க ஒன்லைன் வந்து. எப்படி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிது இந்த டைரக்டர் சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து குறிப்பாக ராஜசேகர் அதை கரெக்டாக பண்ணுவார்னு. இங்கே படிக்காதவன் சமயத்தில் படம்லாம் கம்ப்ளீட்டு, படம் எடுத்து முடிச்சாச்சு, ரிலீஸுக்கு 4 நாள் இருக்குது. அப்போ ராஜசேகர் வந்து படத்தை பார்க்குறாரு. அப்போ டபுள் பாசிட்டிவ் வாங்க அப்போ பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ப்ரொடியூசரை கூப்பிட்டு சார் இதில் ஒரு சாங் வேணுன்றாரு. ஏங்க என்னங்க இது, அப்போ ஃபிலிமில் எடுக்கிறது இப்போ மாதிரி நம்ம டிஜிட்டலில் எடுக்கிறதா இருந்தால் கூட ரைட்டு, படம் ஒன்று 4 நாளில் ரிலீஸு, சாங் வேணுன்றீங்க. இல்லை சாங் வேணுங்கன்றார். இந்த ரஜினிலாம் ஒத்துக்க மாட்டாருன்றாங்க. ரஜினிக்கு தகவல் போது ராஜசேகர் சொன்னது கரெக்டாக இருக்கும், சாங் தானே நான் நடிச்சு தரேன் அப்படின்னு. அப்போ அம்பிகாவை வேணும்னா அம்பிகா வந்து வேறு ஒரு படத்தில் கன்னட படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரே நாளில் இளையராஜா டியூன் போடுறாரு, கம்போஸ் பண்ணப்படுது. 2 நாளில் அந்த பாட்டு எடுக்கிறாங்க, இன்ஸ்டர்ட் பண்ணுறாங்க அந்த படத்தில். அந்த பாட்டு தான் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த பாட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இப்போ அந்த கூலி படத்தினுடைய அந்த வைப், அந்த ஒரு சின்ன பீட்டை பார்க்கும்பொழுது அதே ரஜினிகாந்த் அதே எனர்ஜியோட யாரை செலக்ட் பண்ணோம், யாருக்கிட்டேருந்து எந்த விஷயத்தை வாங்கணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுதாங்க வெற்றி. சும்மா இடையில் ஒரு 2 படங்கள் வந்து போகலாம், அது பண்ணலாம், யாராலும் கணிக்க முடியாது. தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஒரு வெற்றியே தக்க வச்சுட்டு இருக்கா. அதுவும் இன்றைய தலைமுறை கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அந்த சூட்சமாக தெரியணும். லோகேஷ் கனகராஜ் கமலுக்கு விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தாருன்னா ரைட்டு, வா கூட்டினு வா கூலி படத்தில் உட்கார வை. முந்தைய படம்லாம் விடு, நீ மாஸ்டர் படம் இட்டு இல்லை ரைட்டு, லியோ விட்டுருங்க. ஏன்னா ஜெயிலர் சமயத்தில் நெல்சனுக்கு இதே மாதிரியான பிரச்சனை இருக்குது. பீஸ்ட் படம் சரியாக போல் மோசமாகி போச்சு அப்படின்னு போனால் தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ரஜினி, இல்லைங்க எங்களுக்கு லாபங்க இந்த படம், ஓகே அது போதும், நெல்சன் இருக்கட்டும். இதுதாங்க இதே விஷயம் மறுபடியும் ராஜசேகர் விஷயத்துக்கு அவர் ஒவ்வொரு டைரக்டரும் அவர் KS ரவிக்குமார்லேருந்து சுரேஷ் கிருஷ்ணா வரைக்கும் அந்தந்த காலகட்டங்களில் யார் யாரெல்லாம் லைம்லைட்டில் இருந்தாங்களோ அவங்களை தன் படங்களுக்கு மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டு. மாப்பிள்ளை படம் ரஜினி நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் தெரியுங்களா, அல்லு அரவிந்த். இப்போ புஷ்பா 2 ஓடி இட்டு அடிச்சுட்டு இருக்க அல்லு அர்ஜுன் அவங்க அப்பா, சிரஞ்சீவியோடைய மச்சான். கீதா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன். ரஜினிக்கு கால்ஷீட், ரஜினி வந்து கீதா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் கால்ஷீட் கொடுத்துட்டா. ராஜசேகர் தான் டைரக்ஷனு. ஓப்பனிங் சீனு ரஜினி வராரு, வந்து பைக்லேருந்து அப்படி இறங்குறாரு. ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும், ஒரு வேண்டாத கல்யாணம், ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும். ஏதோ ஓப்பனிங் சீனு, பைக்கில் வந்து அப்படி நிற்பார், கலர் கலராக இதுவெல்லாம் இருக்கும், வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு அந்த தீக்குச்சி அப்படி பிடிப்பார். அப்படி பார்க்கும் போதே பற்றின்னு எரியும். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்னா தியேட்டரா கிளாப்ஸ் அள்ளுவாங்க. அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு அதை என்ன பண்ணால் நாக்கில் மடித்து திரும்ப அதை வெளியே எடுத்து அடிக்கிறதுக்கு பறக்கும். இது வந்து டிசைன் பண்ணது டைரக்டர் தான். வெரி குட் ராஜசேகர் அப்படின்னு. ஏன்னா ஒரு நடிகனுக்கு எந்த மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை செய்தால் அந்த ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க அப்படின்னு. அப்போது ரஜினி ஒரு ஐடியா சொல்கிறார் அந்த படத்துக்கு. என்னென்னா ஒரு கல்யாணத்தை இவர் தான் நிறுத்துறாரு, அந்த வேண்டாத கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. இப்போ வந்து அமலாவுக்கும் ரஜினிக்கும் கல்யாணம் நடக்குது. மாமியார் ஸ்ரீவித்யா வந்து அடியாட்களோடு கூப்பிட்டு வந்து அந்த கல்யாணத்தை தடுக்க பார்க்குறாங்க. இப்போது ரஜினியே இறங்கி மாப்பிள்ளையே இறங்கி சண்டை போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணலாம் சார் ராஜசேகர் கேட்குறாராம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார், சிரஞ்சீவி. சிரஞ்சீவி ஒரு கேமியோ ரோலில் பண்ண சொல்லுங்கள். இந்த இன்ட்ரோல் பிளாக்ல சிரஞ்சீவி வந்து ஒரு ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கணும். இது தாங்க ரஜினி. சிரஞ்சீவி வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. எங்கள் அண்ணனுக்கு அங்கே மேரேஜ் ஆகிட்டுருக்கு, யாரும் சத்தம் போடாத கம்மன் போங்கன்னு வர. அந்த ஃபைட்டு திருநீர்மலையில் எடுத்த காட்சி. அது ஃபைட்டை அடித்து தூள் கிளப்பிட்டு இவர் போய் அண்ணா நீ தூள் கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பாப்புல. இந்த காட்சிக்காகவே இந்த காட்சிக்காக ஆந்திராவில் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்னை வைத்து படம் எடுக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளர்கள், அந்த இயக்குனர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர் ரஜினிகாந்த். இதை பாருங்கள், 74 வயசு, 74 வயசில் ஒரு 50-55 வயசுலேயே ஒன்றும் முடியலன்றாங்க. எல்லாரும் வந்து வீட்டில் முடங்கி போயிருக்காங்க. ஒரு எனர்ஜியோட
ஒரு இதுவாக அவர் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு இத்தனை கோடி கொடுக்குறாங்க, அவருக்கு என்ன சொத்து இருக்குது, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க வந்து. அதை தாண்டி அந்த எனர்ஜி தான் வந்து ரஜினி பார்க்காத காசா, ரஜினி பார்க்காத புகழா, ரஜினி பார்க்காத மாசா, இன்றைக்கும் புதுசாக அதை நிறைய அவரை வச்சு இயக்குன டைரக்டர் மொத்த பேரும் ஒரே மாதிரி சொல்கிற விஷயம் என்னென்னா, சார் இன்றைக்கும் வந்து ஒரு புதுமுக நடிகர் மாதிரியே உட்காருவார். ஒரு சீன் நடிச்சு முடிச்சோடனே கேமராமேனை தான் நேராக பார்ப்பார். ஓகேவா, ஒன் மோர் போகலாமா அப்படின்னு வரும். ஒரே டேக்கில் ஓகே பண்ணியிருப்பாரு. ஒன் மோர் போகலாமா, ஓகேவா அப்படின்னாரு. அந்த ஒன் மோர் போகலான்னு சொன்னது அவர் முகத்தில் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த நடிப்பின் மீது உள்ள ஒரு லவ், காதல், அதை தாண்டி இந்த வயசுலேயே ஒரு எனர்ஜியாக இருக்கிற ஒரு விஷயம். இந்த வயசுல இவ்வளோ கோடிக்கான ரசிகர்கள் வந்து தன்னை வந்து தலைவா அப்படின்னு கொண்டாடுற ஒரு விஷயம்தான் கூலி. உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பிரியாணி விருந்திற்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே வைப்பு தெரிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு மே மாதம் முதல் வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு, ஒரு கோடை விடுமுறைக்கான ரிலீஸாக தான் இருக்கும். இனி வர அப்டேட்லாம் ஒவ்வொரு அப்டேட்டாக ஆரம்பிப்பாங்க. அந்த அப்டேட்லாம் எப்படியாப்பட்ட அப்டேட்டாக இருக்கும் அப்படின்ற பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.